என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏங்க உண்மையாலேங்க சாமி சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல. என் வாழ்க்கை வரலாற்றுல எந்த ஒரு ட்ரெய்லரையும் பார்த்து நான் இப்படி சிரிச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்து எப்படி எப்படிலாம் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காப்பி அடிக்கலாங்க. நீங்க இப்ப சொன்னாங்க பகவத் கேசரியோட காப்பி இந்த படம் சொன்னாங்க. காப்பி அடிங்க, தப்பு கிடையாது. ஒரு 40% எடுத்துட்டு ஒரு 60% உங்க திறமைய தனித்திறமைய போட்டு அதை உருவாக்கி இருந்தீங்கன்னா உட்காந்து ஆடியன்ஸ் பார்ப்பான். 100%ல 95% காப்பி அடிச்சு போட்டா எப்படிங்க ஒருத்தன் படத்தை பார்ப்பான்? சிரிச்சுதாங்க இருப்பான். எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பகவத் கேசரி ஆக்சுவலா நான் வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க அந்த படத்தை. இப்ப கூட பிரைம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். அந்த படத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு ட்ரெய்லரே. ட்ரெய்லர்ல கூட உங்களால மறைக்க முடியல, இது ஒரு காப்பின்னு மறைக்க முடியலன்னா அப்புறமா படத்துல என்னத்தை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்கன்னு அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வந்து, ஏண்டா அவன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4000 ரூபாய் 5000 ரூபான்னு குத்து பார்க்க போறீங்களே, உங்க நிலைமெல்லாம் நினைச்சா எனக்கு வந்து பாவமா இருக்குங்க, பரிதாபமா இருக்கு. அதுவும் நான் உண்மையிலே இப்ப ஃபீல் பண்ணி பேசுறேன், சாமி சத்தியமா ஃபீல் பண்ணி பேசுறேன். ஒரு மனுஷன் லாஸ்ட் படம் ஒரு ஃபேர்வெல் பண்ணி நம்ம அனுப்பணும், அப்படின்னும் போது அதை ஒரு செலிப்ரேஷன் மோட்ல நம்ம பண்ணி அனுப்பணும்ல. இப்படி மகா மட்டமா காப்பி அடிச்சு அப்படியே அதை எடுத்து வச்சா அது எப்படிங்க ஒரு ஃபேர்வெல்னு சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு விஜய் சுத்தமா பிடிக்காதுதான், பட் இருந்தாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி ஒரு கேவலமான சென்ட் ஆஃப் இந்த மனுஷனுக்கு பண்ணணும்? ஒரு இட்டு படம் ஒரு கத்தி மாதிரியோ இல்ல ஒரு துப்பாக்கி மாதிரியோ கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணா ஓகே, பட் இது சொதப்பிட்டாங்க. எங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி போய் பகவத் கேசரி ட்ரெய்லரை பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பகவத் கேசரி ட்ரெய்லரை பாத்துருங்க, அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது பகவத் கேசரி படத்தை பாருங்களேன். அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. 2 நிமிஷத்தி 52 செகண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் போதுங்க. அதுல வந்து 2 நிமிஷத்தி 35 செகண்ட் பகவத் கேசரி அப்படியே இருக்கு. ஒரு 17 செகண்ட் மட்டும் வேற ஏதோ சீனு போடுறாங்களே தவிர்த்து 17-27 செகண்ட் மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே பகவத் கேசரியை உருட்டி வச்சிருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, இந்த படத்தோட கதை ஒன்னும் பெரிய டிஃபரெண்டாலாம் இருக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து ட்ரெய்லரை வந்து கஷ்டப்பட்டு டீகோட் பண்ணுவாங்க. இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது, இதுல இவரு வில்லனா இருக்க போறாரு, இவரு ஹீரோவா இருக்க போறாரு, இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குடான்னு கஷ்டப்பட்டு டீகோட் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் டீகோடிங்கே பண்ண தேவையில்ல. நான் கதையை அப்படியே சொல்றேன் பாருங்களேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அதாவது விஜய் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில இருப்பாரு. அந்த ஜெயிலோட வார்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து போலீஸ் ஆபீசர். அதுதான் வந்து இங்க சஸ்பென்ஸ், சரியா? அதையும் நான் பிரேக் அவுட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு, அவர் வந்து அவர் வந்து விஜய பார்த்துட்டு விஜய் வந்து ஒரு நல்ல பையனா ஜெயில இருப்பாருன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு 4-5 அக்யூஸ்ட் உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஏன் நுழைவாங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய ஆள் ஒரு விவிஐபி இருப்பாரு. அந்த விவிஐபிய போட்டு தள்ள ஒரு 4-5 அக்யூஸ்ட் வந்து உள்ள போயிடுவாங்க. உடனே இங்க இருக்கிற ஜெயில் வார்டன் வந்து வீட்டுல இருப்பாரு, அவர் நல்ல போலீஸ் அதிகாரி. அவருக்கு வந்து போன் கால் போனோம்னா அவர் பயந்துருவாரு. ஐயோ விவிஐபி இருக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த அக்யூஸ்ட் போறானுங்களே, அந்த விவிஐபிக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு பயப்படும் போது உடனே அந்த சைட்ல இருந்து சொல்லுவானுங்க, சார் கவலைப்படாதீங்க, அந்த பிளாக்ல இன்னொரு பெரிய ஆள் இருக்கான் சார், யாரானும் போதுதான் அப்படியே விஜய் மூஞ்ச காட்டுவாங்க. சரி, விஜய் மூஞ்ச காட்டின உடனே விஜய் என்ன பண்ணுவாருன்னா அத்தனை பேரையோ தும்சம் பண்ணி அந்த ஒரு யாரையோ ஒருத்தர் ஒரு பொலிட்டீஷியனையோ இல்ல ஒரு பிசினஸ் மேன, பகவத் கேசரியில உங்களுக்கு ஒரு பிசினஸ் மேனை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. சோ சேவ் பண்ணி கொடுத்த உடனே விஜய்க்கும் அந்த வார்டனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆயிடும். இப்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆகும்போது இவர் வந்து அவங்க அம்மா இறந்துருவாங்க. யாரு? விஜயோட அம்மா இறந்த உடனே அவரை வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் பரோல்ல கிரோல்ல எல்லாத்துலயும் கூட்டு போய் அவங்க அம்மா டெத்துக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது சரத்குமார் பாத்தீங்களா சொல்லிட்டேன், இதுதாங்க தப்பு, நான் சஸ்பென்ஸா வைக்கலாம்னு நினைச்சேன். அந்த வார்டன் அதுல யார் பாத்தீங்கன்னா பகவத் கேசரியில சரத்குமார். இந்த படத்துல அந்த கேரக்டர் மட்டும் காட்டல, ஆனா அந்த கேரக்டர் யாருன்னு நம்ம ரிவீலும் பண்ணிடலாம். அந்த கேரக்டர் யாரா இருப்பானா ஜிவிஎம்மா இருப்பாங்க. ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துல இருக்காரு, பட் கதையில காட்டல. சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த வார்டனை சஸ்பென்ஸா வச்சு ஜிவிஎம்மா தான் காட்ட போறாங்க. சோ ஜிவிஎம்மோட பொண்ணு ஒண்ணு இருக்கும், சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மமிதா பைஜு.
அது வந்து பகவந்த் கேசரியில யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா அந்த ரோல் எடுத்து பண்ணிருப்பாங்க. சோ திடீர்னு இவர் வந்துருவாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா விடுதலை ஆகி கூட வந்துருவாரு. விடுதலை ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம சரத்குமார், அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. உடனே இந்த பொண்ணை வந்து இவர் எடுத்து வளர்ப்பாரு. யாரு? விஜய் எடுத்து வளர்ப்பாரு மமிதா பைஜுவ. மமிதா பைஜுவோட அம்மா வந்து ஒரு ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லிட்டே செத்துட்டு இருப்பாருன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ வந்து விஜயும் வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜுவ ஆர்மி ஆபீசர் ஆக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுவாரு. ஆக்சுவலா பகவத் கேசரியில ஸ்ரீலீலாவை ஆர்மி ஆபீசர் ஆக்கணும் அப்படின்னு தான் பாலகிருஷ்ணன் சார் வந்து கஷ்டப்படுவாரு. அதுல விஜய் ரோல்ல வந்து பாலகிருஷ்ணன் சார் நடிச்சிருப்பாரு. சோ கஷ்டப்படுவாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம், நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கத்தெல்லாம் வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்து, அது எல்லா சீனுமே உங்களுக்கு ட்ரைனிங் பிராக்டிஸ், அந்த பொண்ணு பயப்படுது, அது எல்லாமே உங்களுக்கு ட்ரெய்லர்லயே இருக்கு. பகவத் கேசரி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது பயப்படும். பட் இருந்தாலும் இவர் வந்து இல்லம்மா உங்க அம்மா ஆசைப்பட்டாரு அதனால நீ ஆவணமானும் போது ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒரு சீக்வன்ஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து ஒருத்தன் டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த டீஸ் பண்ண வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பான். அந்த அரசியல்வாதியை வந்து முறைக்க வந்து விஜய் போவாரு. நான் யார் தெரியுமா அப்படிதான் வந்து அங்கிருந்து பாலகிருஷ்ணன் போவாரு. அந்த ஒரு ரிவீலிங் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாலகிருஷ்ணனை வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா காட்டுவாங்க. அந்த ரிவீலிங் அதே மாதிரிதான் இதுலயும் காட்டுவாங்க. விஜய் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா காட்டுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மேசக்கர் பண்ணிருப்பாரு, ஒரு நிறைய பேரை கொலை பண்ணிருப்பாரு. இந்த இவர் வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா, ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணா அதுல இருந்திருப்பாரு. இதுல விஜய் இருப்பாரு. அந்த அதிகாரியா இருக்கும் போது ஒரு பெரிய மேசக்கர் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஒரு பவர்ஃபுல் பர்சனா ஒரு போலீஸ் அதிகாரியா இவர் இருந்திருப்பாரு. அதை கேட்ட உடனே இந்த பொலிட்டிஷியன் பயந்து, ஐயோ நீங்க இவ்வளவு பெரிய ஆளா சார், மன்னிச்சு விட்டுருங்க சார், இனிமேட்டு உங்க பொண்ணு இருக்கிற சைடே என் பையன் வரமாட்டான் சார் அப்படின்ட்டு அங்க ஒரு பில்டப், அது வந்து ஒரு பில்டப்புக்கு அந்த சீனை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இருக்கும்போது ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இல்ல, பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தர் இருப்பான். அந்த பெரிய பிசினஸ் மேனோட ஒரு இந்தியாவே கவர் பண்ற ஒரு ப்ராஜெக்ட வந்து அவன் எடுத்து வச்சிருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிஏ வந்து ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்து திடீர்னு எதிர்ச்சியா ஸ்ரீலீலா, அதாவது மமிதா பைஜு ஒரு கேப்டேரியால உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க லேப்டாப்ல காப்பி பண்ணி விட்டு போயிடுவான் சேஃப்டிக்காக. இதை வந்து எதிரி கேங் பார்த்த உடனே எதிரி கேங் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாவை, அதாவது மமிதா பைஜு வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க அண்ணன் விஜய் இருக்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் விஜய் இஸ் பெரிய டான்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பெரிய போலீஸ் அதிகாரி, அவர் நிறைய பேரை கொலை பண்ணிக்கிறாருலாம் தெரிஞ்சு போயிடும். அதனால விஜய் இல்லாத இடத்துல இந்த பொண்ணை தூக்கின்னு வந்தாதான் நம்மளால கொலை பண்ண முடியும்னு ஒரு ஃபேக்டரிக்கு இந்த பொண்ணை ஏமாத்தி தூக்கின்னு வந்துருவாங்க. அதுல எப்படின்னா ஃப்ரெண்டுங்க வந்து சும்மா வாமா சாக்லேட் கொடுக்குறாங்க வாமான ஒண்ணு அந்த ஸ்ரீலீலா பொண்ணும் போயிடும். இதுல மமிதா பைஜுவையும் அப்படிதான் கூட்டிட்டு போயிடுவாங்க ஒரு ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பொண்ணு இருக்கும். அப்ப வந்து விஜய் வருவாரு, காப்பாத்த வருவாரு. ஒரு சண்டை நடக்கும். நீங்க ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா அந்த 2 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 செகண்ட் வந்து ஃபேக்டரியில நடக்கிற சண்டை தான். அந்த ஃபேக்டரியில பகவத் கேசரியில நம்ம பாலகிருஷ்ணா எப்படி சண்டை போட்டாரோ அதே சண்டைகள் தான். அப்படியே சண்டைய கூட மாத்தாம, இடத்த கூட மாத்தாம அப்படியே காப்பி அச்சு போட்டிருக்காங்க. சோ சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது எல்லாரையும் அச்சு போட்டுருவார்ல ஹீரோனா, பின்ன என்ன பண்ணாரு சாதாரண சும்மா நினைச்சீங்களா? ஹீரோ வந்து எல்லாரையும் அச்சு போட்ட உடனே அப்ப வந்து ஹீரோ ஒருத்தனை கேட்பாரு, யாரா என் பொண்ணை அடிக்க சொன்னது, யாரா என் பொண்ணை கொலை பண்ண சொன்னது சொல்லுங்கடா அப்படின்னு விஜய் சார் கேட்பாரு. அந்த சீனும் படத்துல வந்துருது. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா வீடியோ கால் போட்டு அந்த தொழிலதிபர் இருக்கால பெரிய பிசினஸ் மேன், அவர் தான் வந்து இதுல இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பேர் பாபி டியோல், அனிமல்ல நடிச்சார்ல பாபி டியோல் தான் அந்த வில்லன். அவரையும் காட்டுறாங்க. சோ இவரு வந்து அந்த வீடியோ போன் கால்ல பார்க்கும்போது தான் 2 பேருக்கு ஷாக் ஆகுது. நம்ம 2 பேரும் பழைய வில்லன்கள் ரா. இவனுக்கு அவனை பார்த்த உடனே ஷாக். இந்த ரமணா படத்துல நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஷாக்க. விஜயகாந்த் சார் மூஞ்சி அவன் பார்த்த உடனே நீ உன்ன உயிரோட இருக்கியா அப்படின்ற ஒரு ஷாக்கிங் தருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஷாக்கிங் வந்து இங்க இவங்க 2 பேர் பார்க்கும்போது வந்துரும். அப்பதான் வந்து ஒரு சின்ன கிளைமேக்ஸ் பிளாஷ்பேக் ஒண்ணு போவோம். விஜய் வந்து அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு பொலிட்டீஷியனை வந்து எதிர்த்திருப்பாரு. அந்த பொலிட்டீஷியனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணனால அந்த பொலிட்டீஷியன் தூக்கு மாட்டின்னு செத்துட்டு இருப்பாரு. தூக்கு மாட்டின் செத்த பொலிட்டீஷியனோட பையன் தான் இந்த தொழிலதிபரா காட்டுவாங்க பகவந்த் கேசரியில. மேபி இதுலயும் கூட பாபி டியோலுக்கும் இவருக்கும் அதனாலதான் பிரச்சனையாகி இருக்கும். அப்புறமா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் பாருங்க, தொழிலதிபர் பையன், அவன் தான் வந்து ஃபேக்கா ஒரு கேஸை செட் பண்ணி விஜயோட அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து குற்றம் சொல்லி இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தி விஜய் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அது மூலியமா தான் விஜய் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. சோ இப்போ வந்து அந்த வில்லனை பழி வாங்குறாருங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் பகவத் கேசரி. இதுல எப்படி ஆகும் பகவத் கேசரிலன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மிக்கு பொண்ணு எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போவாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படும், ஆர்மி ஆபீசர் கிட்ட கஷ்டப்படும்.
அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் டச் பேட் டச் சீன்லாம் வரும். அப்ப இவரு போய் ஒரு ஸ்கூல்ல போய் கிளாஸ் எல்லாம் எடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சீன்லயும் வந்து குட் டச் பேட் டச் இருக்கு. அந்த மாதிரி போய் இவரும் கிளாஸ் எடுக்க போறாரு. இதுல அந்த பொலிட்டீஷியன் ரோலை எடுத்துட்டு போய் எதுலயோ டச் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, அந்த தொழிலதிபர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்பான். பகவத் கேசரிலயோ தொழிலதிபர் ஒரு ப்ராஜெக்ட ரன் பண்ணுவான். அந்த ப்ராஜெக்ட பொலிட்டீஷியன்ஸ் வந்து எடுத்து நடத்தலாம்னு பார்ப்பாங்க, ஏன்னா பெரிய கமிஷன் ஷேர் ஆகும். அதே மாதிரி தான் இதுலயும் கமிஷன் ஷேர் ஆக போகுது. அதுல அந்த பொலிட்டீஷியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் இருக்காரு. சோ எப்படியோ லாஸ்ட்ல முடிச்சிட்டு வில்லனை காலி பண்றாருங்க விஜய். அங்க வந்து பகவத் கேசரில காலி பண்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க காலி பண்றாரு. எங்க சாமி சத்தியமா சொல்றேன், ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க இப்படி எடுக்கக்கூடாது, நான் கண்மையா வண்டிக்கிறேங்க. ஏங்க ஒரு லாஸ்ட் சென்ட் ஆஃப்ல போயிட்டு நீங்க இப்படி கதையை எடுத்துட்டு இருந்தா எப்படிங்க? ஏங்க எல்லா சீனுமே அப்படியே இருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 39 ட்ரெய்லர்ல ஒரு 39வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா கொலை பண்ண வருவாங்க மமிதா பைஜுவை. அதுல வந்து ஸ்ரீலீலாவை கொலை பண்ண வருவாங்க. ஒரு 44வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஜாகிங் எல்லாம் பண்ணோம், இந்த பொண்ணு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணோம். அதுல வந்து ஸ்ரீலீலா நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணோம். 50 to 53ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி அப்ளிகேஷனுக்காக சுத்தி நிற்பாரு விஜய். மாமா எப்படின்னா கழுத்து போட்டுருமான். இது அப்படியே பகவத் கேசரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா சுத்தி நிற்பாருமா எப்படின்னா கழுத்து போட்டுருமான்னு. 50வது செகண்ட்ல இருந்து 1.6, அதாவது விஜய் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா அடி வாங்கி விழுவாங்க. ஸ்ரீலீலான்ற மமிதா பைஜு அடி வாங்கி விழுவாங்க. அப்புறமா யார் அடிக்க சொன்னது என் பொண்ணுன்னு அந்த சீன் வருது பாத்தீங்களா, அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்ரீலீலா விழுந்திருப்பாங்க, பாலகிருஷ்ணா வந்து கத்துவாரு. அந்த சீன் அப்படியே இருக்கு. எல்லா சீனுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. உதாரணத்துக்கு 1.28ல பாத்தீங்கன்னா ஆர்மி எல்லாம் வேணாம் பாரு, கை கால் நடுங்குது எனக்கு, ஏதோ அந்த பொண்ணு சொல்லும், மமிதா பைஜு சொல்லும். அது அப்படியே வந்து பகவத் கேசரியில இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா சீனுமே அப்படியே எடுத்திருக்காங்க. இதுல ஒன்னே ஒண்ணு மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த படத்துல வந்து காஜல் அகர்வால் இருப்பாங்க. காஜல் அகர்வால் என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. பட் இதுல அவங்க ரோலை வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே பண்றாங்க. பூஜா ஹெக்டேக்கு வந்து என்ன ரோல் கொடுத்திருக்காங்கன்னா ஏதோ பிரஸ் ஒரு பத்திரிகையாளர் ரோலை கொடுத்திருக்காங்க. இது ஒண்டி தாங்க சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணலங்க. இந்த ட்ரெய்லர்ல என்ன தெரியுமாங்க மெயின், ஜெயில நடக்கிற ஒரு ஃபைட். அதாவது விஜய் தான் ஜெயில இருப்பாருன்னு சொன்னல, அவர் வந்து பழி அவர் மேல போட்டு வேணும்ட்டே ஜெயில அனுப்பியிருப்பாங்க. சோ ஜெயில நடக்கிற ஃபைட். அடுத்தது ஃபேக்டரியில நடக்கிற ஃபைட். அந்த ஃபேக்டரியில நடக்கிற ஃபைட் ஏதாவது ஒரு 25-30 செகண்ட் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஃபைட். அந்த ஃபாரஸ்ட்ல தான் ஒரு மெசக்கர் நடக்கும் பகவத் கேசரியில. அந்த மெசக்கர் நடக்கிற மாதிரி இது, ஏன்னா இவர் அங்கதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஒரு 21 பேர் 30 பேர் வந்து காலி பண்ணிருப்பாரு. இந்த 3 ஃபைட்டை வச்சுதாங்க இந்த கதை. அப்புறமா வந்து அந்த தொழிலதிபர் கூட பகவத் கேசரியில வந்து நீங்க கூட அதெல்லாம் வந்து ட்ரால்ல போட்டு கலாச்சிருப்பாங்க. பக்கத்துல இருந்து எல்லா குண்டும் பறக்கும், சிலிண்டர் எல்லாம் தெரிச்சு வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு சீனு ஒரு சப்வேக்குள்ள நடத்திருப்பாங்க, சுரங்கப்பாதைக்குள்ள. அதே மாதிரி இந்த சுரங்கப்பாதைக்குள்ள இவர் வந்து ட்ரோன் எல்லாம் வச்சுக்கின்னு ஓடிக்கின்னு பறந்துன்னு இருந்துன்னு காமெடி பண்ணிருக்காப்புல. அந்த ஒரு தொழிலதிபரை காப்பாத்தி விடுறவர் தான் லாஸ்ட்ல வந்து பாலகிருஷ்ணாக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதுலயும் இவர் ஒரு தொழிலதிபரை யாரன்னா காப்பாத்தி விட போறாரு, அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு, என்ன இருக்கு? லாஸ்ட்ல ஒரே ஒரு கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு டிஃபரெண்டா திருப்பின்னு வந்து அந்த பொலிட்டிஷியன், அதுல வந்து அவர் பொலிட்டிக்கலி டீப்பனா போக மாட்டாரு பாலகிருஷ்ணன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி கொஞ்சம் உள்ள போயிட்டு நம்ம பிரகாஷ் ராஜுக்கு எதிரா இவர் என்ன பண்றாரு, எப்படி மக்களை திருப்புறாரு, ஒண்ணு இவரே நின்று எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரா, இல்ல பிரகாஷ் ராஜை தோக்கடிக்கிறதுக்காக இவர் எதனா பண்றாரா சதி திட்டம். அவ்வளவுதாங்க இந்த படம். எங்க நான் சத்தியமா சொல்றேன், எவனா ஒருத்தன் பகவத் கேசரி படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல 1/4 ஹவருக்கு மேல உக்காந்தா நினைச்சுக்கோங்க, அவன் பெரிய ஆளுங்க, உண்மையாலே பாராட்டலாம். ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பகவத் கேசரியை பார்த்த எனக்கு இந்த ட்ரெய்லர் 2.5 நிமிஷம் அதை பாக்குறதுக்கு என்னால முடியல. என்னடா ஒரு சீனியும் காப்பி வச்சு அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. அங்க ஸ்ரீலீலா, இங்க மமிதா பைஜு, அங்க காஜல் அகர்வால், இங்க பூஜா ஹெக்டே, அங்க ஒரு வில்லனி, இங்க பாபி டியோல், அங்க சரத்குமார், இங்க வந்து சஸ்பென்ஸா வச்சுன்னு இருக்கிறாங்களா கௌதம் வாசுதேவ் மேனன். லாஸ்ட்ல தான் காட்டுவாங்களா. அப்பா மிகப்பெரிய சஸ்பென்ஸ்ரா உங்க சஸ்பென்ஸ், மிகப்பெரிய சஸ்பென்ஸ்ரா. அங்க ஒரு பொலிட்டீஷியன், இங்க ஒரு பிரகாஷ் ராஜ். பட் கேட்டா காப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு ரோல் மாத்திருக்காங்க. என்ன ரோலு? நம்மளோட காஜல் அகர்வால், அதாவது பூஜா ஹெக்டே ரோல மாத்திருக்காங்க. அதுல இன்னொரு மட்டமான காப்பி என்ன தெரியுமாங்க? இப்போ ஒரு பாட்டு கூட அவங்களுக்கு வந்துச்சு, செல்ல மகளேன்னு ஒரு பாட்டு. அது ஆக்சுவலா வந்து அந்த படத்திலேயே அந்த பாட்டு வரும், பகவத் கேசரிலேயே வரும். அணிலே அணிலே சத்தத்தை போடாதே, நீ சத்தம் போட்டா என் பாப்பா எழுந்துருவான்ட்டு ஒரு பாட்டு வரும்.
ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த அணிலே பாட்டே ஜனநாயகன்ல எக்ஸாக்டா மேப் ஆகிருக்கும். ஏன் செல்ல மகளேன்னு மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா படத்தை பார்க்க வர்றதும் அணில் தான், உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அணில் தான் சொல்றாங்க. சோ நீங்க அப்படியே அதை மட்டும் தூக்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா மேப் ஆகிருக்கும் மிஸ்டர் விஜய். ஒண்ணுமே இல்லை எனக்கு இப்படி நான் ஆக்ரோஷமா பேசினா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு விஜய் ஃபேன் இல்லாத எனக்கே இவ்வளவு மனவலி வேதனை இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த தளபதி கச்சேரி பாட்டு எங்க வரும்னு கூட எனக்கு தெரியுங்க. அங்க பகவத் கேசரியில அப்படியே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. என்னங்க இது இப்படி இருந்தா எப்படிங்க? அந்த செல்ல மகளே எங்க வரும்னு கூட தெரியும், ஏன்னா அங்க அணிலேன்னு பாட்டு இருக்கு. கொஞ்சம் ஐப்புக்கு அந்த ஃபேக்டரியில நடக்கும் போது சண்டை நடக்கலாம், அப்ப அந்த ராவணன் பாட்டு இப்போ நேத்து ரிலீஸ் ஆச்சு, அந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க. எல்லாமே எங்க ஒரு 2010 வந்த படத்தை எடுத்து ரீமேக் பண்ணியிருந்தா ஓகே. 2023 வந்த படம் தான் பகவத் கேசரி. அதை எடுத்து இப்படியே காப்பி வச்சா எப்படிங்க? ஏங்க ஆந்திரால ஓடுமா இந்த படம்? தெலுங்குல நீங்க எப்படி வசூல் செய்வீங்க? இவனுங்க இப்ப வந்துருவானுங்க. இவனுங்க இப்போ என்ன தெரியுமா ட்ரெண்ட் பண்ணுவானுங்க? ஏய் ஒரே அவர்ல 10 மில்லியன் வியூஸ்ரா, ஏய் ஒரே நாள்ல 100 மில்லியன் வியூஸ்ரா, தளபதி சாதனடான்னு வருவானுங்க. ஆந்திரா ஃபேன்ஸ் சாமி சத்தியமா சொல்ற ஒருத்தன் பார்க்க மாட்டான். ஏன்னா அப்படியே காப்பி வச்சிருக்கீங்க பகவத் கேசரிய. அவன் டேய் இந்த சீன் நான் பகவத் கேசரியே பார்த்துட்டேன், ஏன்டா இப்ப பார்க்கணும்? ஏங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், ஜனநாயகனை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளீஸ் பகவத் கேசரிய பாத்துறாதீங்க. எங்க யாருன்னா பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த படத்துல 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார மாட்டீங்க. நான் ஒரு கைண்டா ஒரு டிஸ்க்ளைமரோ இது நோட்டா கூட வச்சுக்கோங்க. பகவத் கேசரி ஓடிடில இருந்து எடுத்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்ப இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவன் பகவத் கேசரி பார்க்க போயிடுவான். பகவத் கேசரியை பார்த்தானா அப்புறமா ஜனநாயகனை பார்க்க மாட்டானுங்க சத்தியமா. அதனால பகவத் கேசரியை ஓடிடில இருந்து எடுத்துருங்க. பகவத் கேசரி ட்ரெய்லரை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்றீங்க. இல்லனா மிகப்பெரிய லாஸை இந்த ஜனநாயகன் சந்திக்கும். ட்ரெய்லர்லயே உங்களால காப்பிண்ட மறைக்க முடியலனா படத்துல எப்படிடா மறைக்க முடியும்? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பராசக்தி வச்சு செய்ய போது விஜய லாஸ்ட்ல ஃபேர்வெல் கூடவா இப்படி கேவலப்படுத்தணும்? தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.